Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நமது தொலைபேசி இணைப்பில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு கரு நாகராஜன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் கூட்டணியிலிருந்து பாமக வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. அதிமுகவின் இந்த புறக்கணிப்பை எப்படி பார்க்கிறீங்க? பாமக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் இடைத்தேர்தலை ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதுவும் அந்த கடந்த அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் போன்ற தலைவர் எல்லாம் இருக்கிற பகுதியில் புறக்கணிப்பது கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு முழு முயற்சி எடுத்து வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்வோம் என்று எங்கள் மாநில தலைவர் நேற்று தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் இயங்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரே முடிவாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி அவரை ஆதரித்து வெற்றி பெற செய்வது என்ற முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்கான வெற்றிக்கான களமாக நாங்கள் விக்கிரவாண்டியை பார்க்கிறோம். இவர்களுடைய இடைத்தேர்தலை புறக்கணிக்க என்பது பல நேரங்களில் பல கட்சிகள் செய்திருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது செய்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெற்றி பெறப் போவதற்கு ஒரு உறுதியான வாய்ப்பும் உருவாகி இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா. சற்று முன்னர் பேசிய அரசியல் நோக்கர்கள் கூறும் பொழுது பாமக வேட்பாளர் களத்தில் இருக்கிறார், அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான மறைமுகமாக ஏதாவது உள்ளரசியல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க. மறைமுகமாக இருக்குமா என்ற சந்தேகத்துக்கு இடமே தேவையில்லை. அந்த 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 அப்படி ஒரு நிலையை உருவாக்கித்தான் பாமக வெற்றி பெற வேண்டும் நிலை இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்படுகிற பாமக வேட்பாளர் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். எங்களுடைய உழைப்பு, மக்களுடைய தொடர்பு மிக தீவிரமாக பணியாற்றி வெற்றிக்கான அந்த கனியை பறிப்போம். இந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்தவித தொடர்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. நன்றி. இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறது. பாமகவினுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கும் சூழலில் மறைமுகமாக அதிமுக அதற்கு ஆதரவளிக்கிறதோ என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கரு நாகராஜன் மறுத்திருக்கிறார். இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடக்காது என்கின்ற காரணத்தினால் தேர்தலை புறக்கணிப்பதாக இபிஎஸ் அறிக்கை வாயிலாக கூறியிருக்கிறார். விக்கிரவாண்டி தேர்தல் ஜனநாயக முறையில் முழு சுதந்திரத்தோடு நடக்குமா என்ற கேள்வி எழுந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அந்த நிலையில் ஆலோசனை முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.